பெண்களால் ஒரு ஆதாயம் மனைவி அம்மாவாலோ உங்கள் குழந்தைகளாலோ இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாலோ ஏதோ ஒரு இதில் பெண்களால் நல்ல ஒரு சிறந்த ஆதாயம் இருக்குது, பயன்படுத்திங்க. பெண்களை கூடுமானவர்கள் நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமையாக இருங்க, மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று, இப்படி கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்யோன்ய உறவே இல்லாமல் வாக்குவாதங்கள் போயிட்டுருக்குது. நீங்கள் வீட்டில் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினா வீட்டில் இருக்கிற லட்சுமி ஓடி போயிடும். அதனால் நல்லதை பேசுங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை ஓங்கும். அதனால் கூடுமான வரையில் குடும்பத்திலேருந்து பொருளாதார உயர அந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது. வர வேண்டிய, அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் பணம் எதாவது இருந்தால் வெளியே இருந்தாங்க கண்டிப்பாக வரும். தாய் வீட்டு உறவால் ஒரு ஆதாயம் இருக்குது. அதனால் சாதகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நகை வாங்குகிற யோகம், ஒரு பொருள் வாங்குகிற யோகம் பெண்களுக்கு இருக்குது. சாதகமாக இருக்கிறது. நீங்கள் அப்பா அம்மா ஆவாரீங்க, வீட்டுக்கு பெரியவங்க தாத்தா பாட்டி ஆவாரீங்க, இது உறுதி. உங்கள் சுயஜாதகத்தில் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குமானால் உடனடியாக குழந்தை பாக்கியம் அந்த மாதத்தில் உண்டு. ஆகவே வருத்தப்பட வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கவில்லையா, நல்லா இந்த மாதம் கேட்பாங்க. நல்லா பரீட்சை எழுதுவாங்க. 10வது 11வது 12 பசங்க இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக சாதகமாக இருக்குது, கண்டிப்பாக எழுதுவாங்க. மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இதுவரையில் இருந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும், வெற்றி கிடைக்கும். எந்த வேலைக்கு போனாலும் வேலை நடக்கலையே அப்படின்னு தாமதமாகிட்டு தள்ளிக்கிட்டே போன ஒரு வேலை, ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது வந்திருக்காது. ஒரு இடம் வாங்கலாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, நடந்திருக்காது. இப்படி நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிக்கும் தடையாக இருந்ததுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி பாதையாக இந்த சித்திரை மாதம் இன்னும் உங்களுக்கு அமையும். வயதானவர்களால் ஒரு ஆதாயம், அவர்களை நன்றாக கவனித்துக்கொள்ளும். வீட்டில் யார் வயசானவங்க இருக்காங்க பாரு, அவங்களோட ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக வாங்கினீங்களா அந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இரத்த உறவே இல்லாத நபரால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். பார்த்து கவனமாக செயல்படுங்க. 3இல் உங்கள் ராசி 3இல் ராகு இருப்பது திடீர் பண வரவை, திடீர் ஒரு யோகத்தை, ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் யோகத்தை கொடுப்பார். நல்லபடியாக பயன்பட தடைப்பட்ட பணம் வரும். நாள்பட்டு வராமல் இருந்த பணம் திடீர்னு வந்துடும். அதேபோல் அரசாங்கம் தடையாக இருக்கிற, அதாவது லோன் போட்டிருப்பீங்க, ரொம்ப நாள் வராமல் இருக்குது, வந்துடும். ஒரு ரிட்டையர் ஆகிட்டு பெனிஃபிட் வராமல் இருக்குது, பணம் வந்துடும். எங்கேயோ கொடுத்துருப்பீங்களா, கேட்டு பார்த்து சலிச்சு போய் தான் இப்போ அவனே கொண்டாந்து கொடுத்துருவான். இப்படி ஒரு பணம் வர ஒரு லாட்ரி யோகம் கூட இருக்கலாம். திடீரென்று உங்களால் ஏதாவது ஒரு அமௌண்ட் லாட்ரியில் விழும். இந்த மாதிரிலாம் ஒரு நல்லதே நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த அந்த உறவு இப்போது மேம்படும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் அமையும். திருமணத்தாக காத்திருக்கும் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதம் கண்டிப்பாக வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்தது போலவே மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏறும். நண்பர்களால் தாய்மாமா உறவு நல்லா இருக்குது. எப்படி தாய்மாமா உறவு நல்லா இருக்குது. பெண்களால் ஒரு ஆதாயம், மனைவி அம்மாவாலோ உங்கள் குழந்தைகளாலோ இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாலோ ஏதோ ஒரு இதில் பெண்களால் நல்ல ஒரு சிறந்த ஆதாயம் இருக்குது, பயன்படுத்திங்க. பெண்களை கூடுமானவர்கள் நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமையாக இருங்க, மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று, இப்படி கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்யோன்ய உறவே இல்லாமல் வாக்குவாதங்கள் போயிட்டுருக்குது. நீங்கள் வீட்டில் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினா வீட்டில் இருக்கிற லட்சுமி ஓடி போயிடும். அதனால் நல்லதை பேசுங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை ஓங்கும். அதனால் கூடுமான வரையில் குடும்பத்திலேருந்து பொருளாதார உயர அந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது. வர வேண்டிய, அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் பணம் எதாவது இருந்தால் வெளியே இருந்தாங்க கண்டிப்பாக வரும். தாய் வீட்டு உறவால் ஒரு ஆதாயம் இருக்குது. அதனால் சாதகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நகை வாங்குகிற யோகம், ஒரு பொருள் வாங்குகிற யோகம் பெண்களுக்கு இருக்குது. ராசிக்கு 4இல் சூரியன் இருப்பது சொத்து சம்பந்தோட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாங்கினாலும் சரி, விற்றாலும் சரி, எப்படி எதுலையுமே சரி. அதே மாதிரி வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அசையா சொத்து அசைய சொத்து இது ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம்
கவனமும் பொறுப்பும் எடுத்து பாருங்கள். அப்புறமா இது சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ராசிக்கு 5ல் குரு பகவான் இருப்பது நீண்ட நாள் கனவாக இருக்கும் புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கட்சியும் புத்திர பாக்கியம் ஏற்படும். எப்படி போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி சலிச்சு போயிட்டு இருக்கிறலாம் கூட இந்த மாதத்தில் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். சாதகமாக இருக்கிறது. நீங்கள் அப்பா அம்மா ஆவாரீங்க, வீட்டுக்கு பெரியவங்க தாத்தா பாட்டி ஆவாரீங்க, இது உறுதி. உங்கள் சுயஜாதகத்தில் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குமானால் உடனடியாக குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு. ஆகவே வருத்தப்பட வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கவில்லையா, நல்லா இந்த மாதம் கேட்பாங்க. நல்லா பரீட்சை எழுதுவாங்க. 10வது 11வது பண்ணக்கூடிய பசங்க இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக சாதகமாக இருக்குது, கண்டிப்பாக எழுதுவாங்க. உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் பசங்க உங்களுக்கு தெரியாமல் பசங்க யாராவது விரும்புகிறாங்களா, லவ் பண்ணுறாங்களா, உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குதா, திருந்தவங்களா திருந்த மாட்டாங்களா சொல்லி வருத்தப்படாதீங்க. அவர்களே அவருக்குள்ளே பிரிவினை ஏற்படும், மனஸ்தாபம் ஏற்படும், பிரிஞ்சு விட்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னென்ன யூனிஃபார்ம் போட்டு செய்கிறாங்க அரசாங்கத்தில், என்னென்ன இருக்குது பாருங்கள். எல்லாமே இந்த மாதத்தில் அந்த வேலைக்கு உண்டான வேலை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கும் சாதகமாக இருக்குது. அரசாங்கத்தில் உயர் பதவி ப்ரமோஷனாக வரும். ஆஃபீஸர் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, உடன்பட சாதகமாக இருப்பாங்க. அதனால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் உடனடியாக வந்துடும். பென்ஷன் ஏதாவது கவர்மெண்ட்டு பென்ஷன் ஏதாவது எழுதி போட்டிருக்கீங்களா, அரசு உதவி கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக அது கிடைக்கும். தந்தையால் இந்த சொத்து, இந்த பூர்வீக சொத்து வம்பு இப்போ முடியும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் முடியும். அதனால் சொத்து வாங்கணும்னு நினச்சி கூட வாங்கலாம். ஒரு பூமி பூஜை போடலாம் வீடு கட்டுறதுக்கு. எல்லாம் கட்டியிருக்கவங்க வீடு கிரகபிரவேசம் பண்ணலாம். சுபகாரியம் நடக்கும். நீண்ட நாள் வாடகை வீட்டு இருக்குன்னு ஒரு சொந்த வீட்டுக்கு குடியேற அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி வண்டி, பழைய வண்டி வச்சுங்கிறவங்களும் புதுசாக வண்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு. ஸ்கூட்டி, பைக்கு, கார் புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இந்த மாதம் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்குவீங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் வண்டி வாங்கின யோகம் டாப் டாப் டாப். ஆகவே உங்களுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 9ல் கேது பகவான் இருப்பது நீண்ட நாளாக ஒரு கோயிலுக்கு போக முடியலையே, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, நான் வேண்டி இருக்கிறேன், ஒரு முருகர்களுக்கு போக முடியல, ஒரு திருப்பதி வெங்கடேஸ்வர போக முடியல, வேண்டிட்டீங்களான்னு எந்த கோயிலுக்கு வேணுதை வச்சு அது போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிறீங்களோ அது இந்த மாதம் நிறைவேறும். போக முடியாத கோயிலுக்கு போவீங்க. உங்களால் நடக்க முடியாத செயலை நடத்துவீங்க. எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கும், கைகூடி வரும். ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு கோயிலுக்கு சென்று அன்னதானம் போடுங்க, கோயிலுக்கு டொனேஷன் கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ஏறுமுகமாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் எந்த அளவு சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வர காசை வீண் செலவு பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் பணக்காரர் தான். நீங்கள் வீண் செலவு பண்ணாமல் இருந்தால் கை இருப்பு உயரும், காசு பெருகும், நீங்கள் பெரிய ஆள் தான். குழந்தை பருவத்தில் இருப்பவர்களுக்கு உடலுக்கு அக்கறை தேவை. வயதானவர்களுக்கு அக்கறை தேவை, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நடுத்தர வயசானவர்கள் உங்கள் திறமைக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். ஓடி ஆடி வேலை செய்வீங்க, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் 17ஆம் தேதி அட்சதிதி வருகிறது. சித்திரை 17 அட்சதிதி. சித்திரை மாதம் 17 நகை வாங்கிறதுக்கு வேண்டிய நாள். குடும்ப பெண்கள் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு குண்டுமணி பொண்ணாவது வாங்கி வீட்டில் வைப்பீங்க. செய்யலாம், அதை கடை வாங்கி கூட செய்யலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு முதலீடு தான். அதெல்லாம் இடம் வாங்கி நகை சேர்த்து வைங்க. அதே போல் சித்திரை மாதம் 21ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. வெயில் அப்படியே சுட்டு எரிக்கும். அதனால் வெயிலில் வெளியே போகாதீங்க. கூடுமான தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. அதாவது லிக்விடு ஜூஸ் சம்மந்தப்பட்டது, அதான் நீர் ஆகாரமாக சாப்பிடுங்க. பழைய சாதம், கேழ்வரகு கூழ், இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க. ஜூஸ் உள்ள பழங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதம் முதல்
கத்திரி பிறந்து 7 நாள் சரியான வெயிலாக இருக்கும். அடுத்த வாரம் மழை வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கனால வருத்தப்பட வேண்டாம். அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை 29ஆம் தேதி வருது. இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து கோயிலும் நல்லா விசேஷமாக நல்லா நடக்கும். அதனால் வந்து அதை கோயில் விசேஷ பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று சித்ரா பௌர்ணமி பூஜை போட்டு 4 பேர் அன்னதானம் செய்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம், பெரிய ஏற்றம் உண்டாகும். உங்கள் தொழிலில் ஏற்பட தடைகள் முன்னேற்ற வரும். நஷ்டத்தில் இயங்குகிற நஷ்டம்லாம் விலகி லாபமாக பெருகும். தொழில் இருந்தால் அதாவது தொழிலாளர்கள் உங்களுக்கு இந்த மன கஷ்டங்கள் விலகும். தொழிலை வந்து நீங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னேறும். ஆள் பற்றாக்குறை வந்து எடுப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணுவீங்க. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நாள்பட்ட திருமணம் தடை நீங்கும். கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். நாள்பட்ட வியாதி, ரொம்ப நாளாக உடம்பு சரியாமல் படுத்துக்கிறீங்களா, ரொம்ப நாளாக ஆற்றுங்களா, சித்ரா பௌர்ணமி பூஜை போட்டு பாருங்கள். குலதெய்வத்துக்கு ஆரோக்கியம் மேம்பாட்டி துள்ளி குதிப்பீங்க, ஓடி ஆடுவீங்க, நோய் விலகும். அதே போல் கடன் தொல்லையில் மாட்டிட்டு அப்படியே தவிக்கிறீங்களா, அதுக்கும் சரி ஏற்றது. சித்ரா பௌர்ணமி பூஜை போட்டு குலதெய்வத்துக்கு கடன் எப்படி போகுதுன்னு பஞ்சு பிச்சின்னு போயிடும். கடனே இல்லை, இந்த வருஷத்தில் கடனே முடிச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றம் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு 75% சாதகமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.